அஸ்ஸலாமு டுடே நம்ம வந்து சண்டே விளாக் தான் பார்க்க போகிறோம். வாங்க நம்ம எங்கே போனோம், என்னெல்லாம் பண்ணோம், எப்படிலாம் என்ஜாய் பண்ணோம் அப்படிங்கிற எல்லாத்தையுமே நம்ம இந்த வீடியோக்குள்ளே பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் நாங்கள் வந்து ராம்நாத் தான் போயிருந்தோம். ஏன்னா எப்போவுமே நாங்கள் மோஸ்ட்லி ராம்நாத் தான் போவோம். இன்றைக்கி நாங்கள் ராம்நாத் தான் போயிருந்தோம். போன தடவை நாங்கள் சாப்பிட போயிட்டோங்க. ஏன்னா நமக்கு வந்து எப்போவுமே சாப்பாடு தான் முக்கியம். நெக்ஸ்ட் இடம் எங்கேயாவது போகணும்னா அதுக்கு எனர்ஜி வேணும்ல, அதனால நமக்கு சாப்பாடு ரொம்பவே முக்கியம். நாங்கள் எப்போவுமே வந்து ஹனிஃபா தான் போவோம். ஏன்னா ஹனிஃபாவில் வந்து ஃபுட்டு வந்து ரொம்பவே நல்லா இருக்கும். நாங்கள் 2 பிளேஸ்க்கு போவோம். ஒன்று ஹனிஃபா, அப்புறம் வந்து ஹாசிஃப் பிரதர்ஸ், இந்த 2ல் தான் போவோம். இன்றைக்கி நாங்கள் ஹனிஃபா போயிருந்தோம். ஏன்னா இந்த ஹனிஃபா வந்து நம்ம ஜிபி முத்தண்ணா ஓப்பன் பண்ணது. ஸோ அதனால் ஃபுட்டு வந்து ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நாங்கள் போயிருந்தோம். நாங்கள் ஃபர்ஸ்ட் அங்கே போனதோடய ஒரு சிக்கன் பிரியாணி, ஒரு மட்டன் பிரியாணி நாங்கள் ஆர்டர் பண்ணியிருந்தோம். இங்கே உள்ள ஃபுட்டு எப்படின்னா வந்து ரொம்பவே நல்லா இருக்குங்க. எப்படின்னா வந்து ரொம்ப ஸ்பைஸியாக இருக்காது. ஸோ கிட்ஸ் வந்து நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. டேஸ்ட்டும் வந்து ரொம்பவே நல்லா இருக்கும். ஸோ நாங்கள் எல்லாருமே அதை நல்லா விரும்பி சாப்பிட்டுட்டு நெக்ஸ்ட் நாங்கள் வந்து ஒரு சிக்கன் தந்தூரி ஒன்று ஆர்டர் பண்ணியிருந்தோம். அதுவுமே அங்கே ரொம்பவே நல்லாயிருக்கும். ஹனிஃபா ஏன் நிறைய பேர் விரும்பி போகிறாங்கன்னா அங்கே ஃபுட்டு வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். பட் ப்ரைஸ் வந்து ஜாஸ்தியாக தான் இருக்கும். அதனுடைய ஒர்த்து வந்து அதனுடைய டேஸ்ட்டில் இருக்கும். அப்புறம் வந்து நம்ம ஏதாவது பிரியாணி சாப்பிட்டா ஜில்லுன்னு சாப்பிட்டாதாங்க மனசு வந்து திருப்தியாகும். ஸோ நாங்கள் வந்து ஒரு மொஜிட்டோவும் ராயல் ஃபலடாவும் ஆர்டர் பண்ணியிருந்தோம். அதுவுமே நல்லாயிருக்கும். நாங்கள் அடிக்கடி ஹனிஃபா போகிறனால எங்கள்கிட்ட ஃபீட்பேக் கேட்டிருந்தாங்க. நாங்கள் அதையும் ஃபில் பண்ணி கொடுத்துட்டு கிளம்பிட்டோம். நெக்ஸ்ட் எங்கே போனோம்னா நாங்கள் வந்து ஃபெமினா தான் போயிருந்தோம். ஏன்னா கிட்ஸ் கூட்டிகிட்டு போகிறதுனால ஃபெமினா போகிறோம். ஃபெமினாவில் ஃபன்லேண்ட் இருக்குது. நாங்கள் கார் பார்க் பண்ணுறதுக்கு அண்டர் கிரவுண்ட் போயிருந்தோங்க. ஐயோ, இந்த அண்டர் கிரவுண்டை பார்த்தாவே எனக்கு பயமாக இருக்குங்க. இந்த அண்டர் கிரவுண்ட் வந்து பார்த்தா உங்களுக்கு என்ன தோணுங்கிறத எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா எனக்கு என்ன தோணும்னா ஷாக் படம், அப்புறம் வந்து இந்த லிஃப்ட் படம், இதுதாங்க எனக்கு தோணும். ஏன்னா அண்டர் கிரவுண்டில் தானே அந்த படத்தில் பேய் இருக்கும். அதனால இதை பார்த்தாவே எனக்கு தோணுங்க. பேயிண்டாவே நமக்கு கொஞ்சம் அள்ளுதாங்க. அப்புறம் என்னுடைய பொண்ணு வந்து ஃபன் பண்ணிட்டு இருந்தா. அவன் இந்த மாதிரி கத்தி ஃபன் பண்ணிட்டு இருந்தான். நான் வந்து ஃபெமினா மாலில் வந்து வீடியோஸ் எடுக்கலை. ஏன்னா நான் முன்னாடி ஃபெமினா மாலில் வீடியோ எடுத்திருந்தேன். அதை நம்மளோட சேனலில் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன். அதை நான் மேலே ஐக்கானில் கொடுக்க செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு வந்து என்னுடைய கிட்ஸ் வந்து 2 பேருமே ஷாப்பிங் பண்ண ரொம்பவே ஆசைப்படுவாங்க. அவங்களுக்கு ஷாப்பிங் பண்ணுறது வந்து ரொம்பவே பிடிக்கும். ஸோ அதனால் நான் வந்து மாதத்துக்கு ஒரு தடவை அவங்கள வந்து ஷாப்பிங் பண்ண கூட்டிகிட்டு போவேன். அவங்க 2 பேத்துக்கு ஆளுக்கு ஒரு ட்ராலி கொடுத்து உங்களுக்கு என்ன வேணுமோ எடுத்துக்கிறங்கன்னு சொல்லிடுவேன். ஏன்னா நான் ஏன் அப்படி சொல்கிறேன்னா அவங்க வந்து எந்த மாதிரி திங்ஸ் எடுக்கிறாங்க, அவங்களுக்கு எந்த மாதிரி பிடிக்கும் அப்படிங்கிறத நான் இது மூலியமாக நான் கற்றுக்குருவேன். அவங்க எந்த மாதிரிலாம் தேடி தேடி எடுக்கிறாங்கன்னு நான் நிறையவே அவங்கள பார்த்து தெரிஞ்சுக்கிருவேன். நீங்கள் பாருங்களேன் எவ்வளோ திங்ஸ் அவங்க தேடி தேடி எடுக்கிறாங்கன்னு. ஏன்னா அவங்களுக்கு பிடிச்சது என்னன்னு எனக்கு தெரியாது. அவங்களே தேடி தேடி நிறைய எடுத்தாங்க. எனக்கு பிடிச்சதே அவங்க ட்ராலியில் வந்து நான் கொஞ்சம் கொஞ்சம் போட்டுக்கிறேன். இந்த மாதிரி நம்ம பண்ணும்போது அவங்க மனசில் எந்த மாதிரி இருக்குது, அவங்க எந்த மாதிரி லைக் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்ம நிறையவே நல்லாவே தெரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் நான் வந்து பார்க் கூட்டிகிட்டு போயிருந்தேன். அந்த பார்க்குக்கு வந்து நான் போய் கிட்டத்தட்ட 5-6 மாதம் கிட்ட ஆயிரும். அதுக்கப்புறம் போகவே இல்லை. ரொம்ப நாளுக்கு அப்புறம் அவங்க இன்னைக்கு தான் கூட்டிகிட்டு போகிறேன். அந்த பார்க்க பார்த்ததோடைய செம்ம ஜாலியாக ஆயிட்டாங்க. இது உள்ளே போனதோடய ஃபர்ஸ்ட்டு வந்து ஒரு யானை அந்த மாதிரி தான் இருக்கு. அது கூட நாங்கள் வந்து ஒரு ஃபோட்டோ அப்புறம் ஒரு வீடியோவும் எடுத்துக்கிட்டோம். என்னுடைய பொண்ணு வந்து இந்த பார்க்குக்குள்ளே போனதோடய அவள் என்ன சொல்கிறான்னா, அம்மா இதை பார்த்ததோடய நமக்கு வந்து ஊட்டி மாதிரி இருக்குல்ல அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா நாங்கள் போன தடவை வந்து ஊட்டி கூட்டிகிட்டு போயிருந்தோம். அதனால் அவள் அப்படி சொல்கிறாங்க, இது ஊட்டி மாதிரி இருக்குது அப்படின்னு. ஆனால் இன்றைக்கி கிளைமேட் வந்து சூப்பராக இருந்துச்சுங்க. ரொம்பவே நல்லா இருந்துச்சு. மழை வர மாதிரி இருந்துச்சு. அந்த பார்க்கு ஃபுல்லாமே வந்து ஃபோட்டோஷூட் தான் நடந்துட்டு இருந்துச்சு மேரேஜ்க்கு. அப்புறம் வந்து குட்டி குட்டி பொண்ணோட பர்த்டே ஃபோட்டோஷூட் எல்லாமே நடந்துட்டு இருந்துச்சு. நிறைய ஃபோட்டோஷூட் நடந்துட்டு இருந்துச்சு. நாங்களும் வந்து அந்த பார்க்கில் எங்களுடைய ஃபோனில் நாங்களும் ஃபோட்டோஷூட் பண்ணிவிட்டு ஜாலியாகவே என்ஜாய் பண்ணிகிட்டே இருந்தோம். பாருங்கள் கிளைமேட் எப்படி இருக்குன்னு. ஆனால் நான் அந்த மாதிரி கிளைமேட்டில் ஒரு தடவை கூட அந்த பார்க்குக்கு போனதில்லை. பட் இன்றைக்கி வந்து சூப்பராக இருந்துச்சு. எனக்கு அந்த பார்க்கை விட்டு வெளியே வர மனசே இல்லை. ரொம்பவே நல்லா இருந்துச்சு. என்னுடைய கிட்ஸ் எல்லாருமே வந்து ஜாலியாக விளையாண்டுட்டு இருந்தாங்க. ஏன்னா கிட்ஸ் விளையாடுறதுக்கு நிறைய கேம்ஸ் அங்கே இருந்துச்சு. அவங்க நல்லாவே ஜாலியாக விளையாண்டுட்டு இருந்தாங்க. நாங்கள் வந்து அந்த பார்க்கு போய் ரொம்ப மாதம் ஆயிடுச்சா, இன்றைக்கி நாங்கள் திடீர்னு போயிருந்தோம். நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது பார்க்கில். நிறைய இதை வந்து இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. நிறைய பேர் இன்றைக்கி பார்க்குக்கு வந்து வர்றாங்க அடிக்கடி. ஸோ நல்லாவே இருக்குது பார்க்கு. நாங்களும் போய் குட்டி குட்டி கேம்ஸ் எல்லாம் விளையாண்டோம். பட் வந்து பெரியவங்களுக்கு இது அலோடு இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. ரொம்பவே கவலையாக இருந்துச்சுங்க. நம்மளால் விளையாட
முடியலையே அப்படின்னு. ஏன்னா நம்ம குட்டி குட்டி வயசில் வந்து இந்த மாதிரிலாம் விளையாண்டுருக்க மாட்டோம். நம்மளை கூட்டிகிட்டு போக யாரும் இருந்திருக்க மாட்டாங்க. இப்போதான் நம்ம வந்து பிள்ளைங்களை கூட்டிகிட்டு போகிறோம் ஆசைப்படுவாங்கன்னு. மழை வர மாதிரி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு நாங்களும் வண்டி எடுத்துட்டு கிளம்பிட்டோங்க. நாங்கள் கார் எடுத்துட்டு பார்க்குக்கு வெளியே தான் வரோம். மழை நல்லா அடிச்சு ஊற்ற ஆரம்பிச்சுட்டாங்க. அந்த மழையை பார்த்தோடய ரொம்பவே ஹாப்பியாக ஆயிடுச்சு. ஏன்னா கீழக்கரையில் வந்து ரொம்ப மழைலாம் வராது, எப்பயாவது தான் வரும். ஸோ அதை பார்க்கும்போது வந்து ரொம்பவே ஹாப்பியாக ஆயிடுச்சு. இந்த மழை வந்து யாருக்கெல்லாம் பிடிக்கும்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. எனக்கு மழை வந்தாவே ரொம்பவே ஜாலியாக ஆயிருங்க. ஏன்னா ரொம்பவே ஹாப்பியாக ஆயிடுவேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும்.